ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ES லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி வீடியோ ஒரு சிம்பிள் எக் ரெசிபி தான். எக் பேஜோ எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரைடு ஆனியன், ஃப்ரைடு கார்லிக் வேணும். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா ஆயில் வச்சுட்டேன், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு. இப்போது அதில் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிச்சு எடுக்கணும், கிறிஸ்பியாக வர மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி 2-3 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒட்டுக்கா போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வராது. ஒரு 2-3 பேட்சாக பிரித்து போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் பொரிச்சாச்சு. அதே ஆயில்லையே நான் கார்லிக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக, அதையே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த எக் பேஜோ பண்ணுறதுக்கு இது 2 மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நெக்ஸ்ட்டு பாயில்டு எக்கு, சால்ட் வாட்டர், உப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயம், கார்லிக் இருக்குது, ஒரு 1/2 லெமன் தேவை. இப்போது நம்ம எக் பேஜோ பண்ணிடலாம். இந்த ஃப்ரைடு ஆனியன் கார்லிக்கில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயில்டு எக்கை நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு முழுசாக கட் பண்ணிட வேண்டாம். அடுத்து இதில் நம்ம சால்ட் வாட்டர், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சால்ட் வாட்டர் எடுத்து உள்ளே விடுங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க ஆனியன் அண்ட் கார்லிக் அந்த மிக்சர் எடுத்து நமக்கு வேணுன்ற அளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க எக்குக்குள்ளே. அடுத்து 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா புளி தண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஆயில், நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எக் பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னா மேலே நம்ம லைட்டாக மிளகாய் தூள் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எக் பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து அந்த கார்லிக் ஃப்ரைடு ஆனியன் கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.